வணக்கம். சிந்திக்க துணிக. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுல ரொம்ப அ கம்மியான பேர் தான் அ மக்களுக்கு தேவையான அரசியல், எது தேவையான அரசியல், மக்களுக்கு அந்த அரசியல் தெளிவ ஏற்படுத்தணும் அப்படின்ற வகையில இயங்கக்கூடியவங்க. அதுல ரொம்ப முக்கியமானவரு. இது நான் இந்த அறிமுகம் உங்களுக்கு குடுக்க தேவையில்ல. இருந்தாலும் விஜய் தொலைக்காட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்ற நிகழ்ச்சி மூலமா தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப அறிமுகமானவரு. தம்பி நாராயண கோவிந்தன். வணக்கம் தம்பி. வணக்கம். தம்பி, இப்ப இந்த கேள்விகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, உங்கள பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம். உங்க படிப்பு, பின்புலம், சொந்த ஊர் அத பத்தி சொல்லுங்களேன். முதல்ல என்னுடைய பேர் நாராயணகோவிந்தன். நான் காரைக்குடி. பெற்றோர்கள் 2 பேருமே தமிழாசிரியர்கள். அதனால ம்ஹ்ம். இயல்புலேயே தமிழ்ல பேசுறதுலயும், தமிழ் எழுதுறதுலயும் ஆர்வம் உண்டு. ம். நான் ஒரு சிவில் இன்ஜினியர். அதுல குறிப்பிட்டு நம்முடைய எங்க பகுதியில இருக்கக்கூடிய இந்த செட்டிநாடு பாரம்பரிய வீடுகள, பழைய வீடுகள புதுப்பித்தல நான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் டைம் சரி. ப்ரொஃபஷனா அத பண்ணிட்டு இருக்கேன். அதுபோக நேரம் நல்லது. கிடைக்கிற போதெல்லாம் ஆன்மீக மேடைகள்லயும், அரசியல் மேடைகள்லயும், பொதுவான மேடைகள்லயும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறேன். நல்லது, நல்லது. நன்றி. பொதுவா திராவிட கட்சிகள்ல இருக்கிறவங்க, மற்ற கட்சிகள்ல இருக்கிறவங்கலாம் சொல்றது என்னன்னா, இந்த இளைஞர்கள் வந்து ஒரு ஆர்வ கோளாறுல தமிழ் தேசிய அரசியல் பேசுறாங்க. எந்தவித அடிப்படை புரிதலும் இல்லாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? கண்டிப்பா. இப்போ அது மாறிக்கிட்டே வருது. ரொம்பவே மாறிக்கிட்டு வருது. அதுவும் குறிப்பா இந்த நடிகர் விஜய், தாவேகா இந்த அரசியல் கட்சியெல்லாம் வந்த பிறகுதான் நாம் தமிழர் இளைஞர்கள பத்தி மக்களுக்கு ரொம்ப தெரிய வருது. இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. தமிழ் தேசிய அரசியல அ தேர்ந்தெடுத்து அதுக்கு பங்களிக்கக்கூடிய இளைஞர்கள் ஆர்வக் கோளாறுல அந்த அரசியல் பக்கம் போறாங்களா? இல்ல ஒரு ஆழமான அரசியல் புரிதல் புரிதல் இருக்கிறதுனால தான் தமிழ் தேசிய அரசியல எடுத்து அதுக்கு ஆதரவு குடுக்குறாங்களா? இப்ப நம்ம சொல்லுகிற போதே ஆர்வக் கோளாறுல அவர்கள் போறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விய நம்ம கேட்கிறோம். தமிழ்நாட்டுல எந்த கட்சிகள்ல இருக்கிறவங்க ஆர்வக் கோளாறுல இயங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிற போது, அண்மையில நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்களை எல்லாம் விமர்சிக்கிற போது, அது ஏதோ அவர்கள் மீது இருக்கிற வெறுப்பு இல்ல. நீங்க தொடர்ந்து பாருங்க. ஒருத்தர்ட்ட கேட்கிறாங்க. உங்க கட்சியோட 5 கொள்கை தலைவர்களும் உங்க தலைவர் சொல்லியிருக்காரு. அதுல யார் உங்களுக்கு பிடிக்கும்னா, உடனே உங்க விஜயத் தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. உங்க தலைவர் ம். எத்தன தொகுதியில ஜெயிச்சா சிஎம் ஆவாருன்னு கேட்டா, எப்படியும் ஒரு 4 தொகுதியிலயாவது ஜெயிச்சுருவாரு அப்படிங்கிறாங்க. ஆமா. அவர்களுக்கு எந்த அரசியலை விஜய் அவர்கள் முன்வைக்கிறாரு? அரசியல்னா என்ன? கள நிலவரம் என்ன? அவருடைய கொள்கை என்ன? இந்த கொள்கை தலைவர்கள் யாரு? இந்த கொள்கை தலைவர்கள் பெயர் என்ன? எதற்காக இவர்கள் கொள்கை தலைவர்களாக இந்த எந்த தெளிவும் இல்லாமல் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனா, ம். நீங்க நாம் தமிழர் கட்சியின் கூட்டத்துக்கு வருகிறவர்களை பாருங்க. இப்ப நீங்க மத்த கட்சி கூட்டங்கள்ல எல்லாம் எதிர்ல அமர்ந்து கேட்கிறவர்களையும், நாம் தமிழர் கட்சி நடத்துற கூட்டங்கள்ல எதிர்ல அமர்ந்து கேட்கிறவர்களையும் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். மத்த கட்சி கூட்டங்கள்ல எல்லாம் எப்படா கூட்டம் முடியும்? எப்படா எந்திரிச்சு போலாம்ங்கிற மாதிரி உட்கார்ந்திருப்பாங்க. ஆனால் நீங்க நாம் தமிழர் கட்சி கூட்டம் முடியிற போது பாருங்க, முடிஞ்ச 1/2 மணி நேரம் வரைக்கும் எல்லாரும் அங்க நின்னு உறவுகளா நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அவர் பேசுகிற போது நீங்க மாவீரர் நாள் கூட்டமாகட்டும், அந்த மாற்றத்துக்கான மக்களின் மாநாடாகட்டும், நீங்க அத பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு குண்டூசிய போட்டா சத்தம் கேட்கும். ஒரு பள்ளியிலயோ அல்லது ஒரு கல்லூரியிலயோ ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிற போது மாணவர்கள் எப்படி அமைதியா கேட்பாங்களோ, அதுபோல அமைதியாக கேட்கிறவர்களாக நாம் தமிழர் கட்சியை விரும்புகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதை தாண்டி ஒரு பத்திரிகையாளர் போய் நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு வந்து யாரை காட்டி, அது ஒரு சின்ன பள்ளிக்கூட குழந்தையாக கூட இருக்கலாம். இத காட்டி உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா, எதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன்? எந்த கொள்கைக்காக நான் வந்திருக்கிறேன்ங்கிறத ரொம்ப தெளிவாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப இவ்வளவு பெரிய தெளிவு அவர்களிடம் இருக்கிறது அப்படின்னா, இது நிச்சயமாக அவர்கள் ஆர்வக் கோளாறுல வந்தது அல்ல. ம். நம்முடைய இனம் மீண்டும் எழுந்து வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெருங்கனவை சுமந்து நிற்கிற ஒரு கட்சியில் நாம் இணைய வேண்டும். அந்த கனவில் நம்முடைய பங்கும் இருக்க வேண்டும். அப்படிங்கிற பெரும் ஆர்வத்தோடு, அந்த கனவோடு வந்தவர்கள் தானே தவிர, ஆர்வக் கோளாறாக இந்த கட்சிக்கு வந்தவர்கள் யாரும் கிடையாது. தமிழ் தேசிய அரசியல் எழுச்சிய பார்த்த பிறகு, தமிழ்நாட்டுல வச்ச முதல் கேள்வி, "யார் தமிழர்? எப்படி சோதனை பண்றீங்க?" அப்படின்னு தான் கேட்கறாங்க. அந்த கேள்வி ரொம்ப தவறான கேள்வின்றது என்னோட கருத்து. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து யார் தமிழர்கள் அப்படின்னு கேட்கிறது. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, யார் திராவிடர்கள்? ஏன்னா அதுதான் குழப்பமானது. இப்ப நீங்க வந்து தமிழர்கள வந்து திராவிடர்கள்னு அழைக்கிறீங்க. சரி நீங்க சொல்லுங்க, யார் திராவிடர்கள்? குறிப்பிட்டு நாம் வரலாறை பார்க்கிற போது, திராவிடர்கள் என்பதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. ஏன்னா, ம். குறிப்பிட்டு சொல்றாங்க, திராவிடம் என்ற சொல் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, தமிழம், திரமிழம், திராவிடம், திராவிடம்னு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. சிலர் சொல்றாங்க, இந்த தமிழ் இந்தியாவினுடைய தெற்கு பகுதியில இருக்கக்கூடிய எல்லாருமே திராவிடர்கள். இன்னும் சொல்றாங்க,
பிராமணர்களை தவிர மத்த எல்லாருமே திராவிடர்கள். அப்புறம் இன்னும் சிலர் சொல்றாங்க. இப்படி நிறைய 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 விளக்கங்கள் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப புதுசு புதுசான விளக்கங்கள்லாம் சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆ நம்முடைய முதல்வர் சொல்லியிருந்தாரு, திராவிடம்னா என்னன்னா, இங்க நடக்கிற கல்யாணம் தான் திராவிடம். இது கூட எனக்கு ஆச்சரியமா இல்ல. ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் எவ்வளவு பெரிய அறிஞர் அவர். அவர் எவ்வளவு படிச்சவர். அவர் சொல்றாரு, திராவிடம்னா என்ன அப்படின்னா, யார் திராவிடன்? எல்லாரையும் சமமா பார்க்கிறவன் தான் திராவிடன். எல்லாரையும் சமமா பார்க்கிறவன் சமத்துவவாதியா திராவிடன். எல்லாமே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் திராவிடன். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறவன் சமத்துவவாதியா அவன் திராவிடனா? எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறது சமத்துவமா திராவிடமா? இப்ப திராவிடம் என்பது சமத்துவமா அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்ப இது போன்ற அறிஞர்களே திராவிடம் என்பதற்கு ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்னுடைய இனமா? அதனுடைய அடையாளமா? இந்த திராவிடர்கள் என்பவர்கள் யார்? அப்ப யார் திராவிடர்களில் இது மாதிரி இந்த திராவிடம் என்பதில் நிறைய குழப்பம் இருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, திராவிடம் என்று நீங்கள் யாரை எல்லாம் சொல்றீங்க? திராவிடம் என்பதில் தெலுங்கர்கள் திராவிடர்கள்ங்கிறீங்க. க கன்னடர்கள் திராவிடர்கள்ங்கிறீங்க. மலையாளிகள் திராவிடர்கள்ங்கிறீங்க. ஏன்னா அதனாலதான் திராவிட நாடு கேட்டாரு. இப்ப இன்னொன்று கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப நுட்பமா இதுல இருந்து நான் விலகி போறதா நினைக்க வேண்டாம். இது இந்த செய்தி பதிவிட வேண்டிய செய்தி. ஏன்னா எல்லாரும் கேட்பாங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிற போது பேசுற போது தனித்தமிழ்நாடு கேட்காத தமிழ் தேசியம் ஒரு போலி தமிழ் தேசியம் அப்படிம்பாங்க. இன்றைக்கு இருக்க தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் போலி தமிழ் தேசியவாதிகள். ஏன்னா அவங்க தனித்தமிழ்நாடு கேட்கல அப்படிம்பாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்? திராவிட நாடு கோரிக்கையை கேட்டது இந்த திராவிட அரசியல். அப்ப தனி திராவிட நாடு கேட்காத திராவிட அரசியல் ஒரு போலி திராவிட அரசியல்னு நாம் சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப திராவிடர்கள் என்று எந்த மலையாளியும் தன்னை சொல்லிக் கொள்ளல இல்லையா? நானும் திராவிடன், நீயும் திராவிடன், இந்தா தண்ணி வச்சுக்கன்னு கர்நாடகாக்காரன் சொல்லல இல்லையா? இப்ப அவர்கள் யாரும் தங்களை திராவிடர்களாக அடையாளப்படுத்திக் கொள்ளாத போது நான் மட்டும் என்னை ஏன் திராவிடனாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும்? அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விதான். அவனுடைய தெற்கு பகுதியில் இருக்கிறவர்கள் எல்லாம் திராவிடர்கள் ஒரு குடையின் கீழ் அடக்கி இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் யாரும் தங்களை திராவிடர்கள் என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லைன்னா, தமிழர்கள் நாங்களும் எங்களை தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்வதைத்தான் பெருமையாக நினைக்கிறோம். எங்களுக்கு திராவிடர் என்பதில் எந்த பெரிய பெருமையும் கிடையாது. ஏன்னா எங்களுடைய வரலாறு என்பது தமிழர் வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. நான் ஏன் திராவிடனாக இருக்க வேண்டும்? நான் தமிழனாவே இருந்துடுறேனே அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. இப்ப திராவிடம் என்பது தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டிற்குள் வாழ்வதற்கு வசதியாக ஏற்படுத்தி கொண்ட ஒன்று அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை நீங்க குறிப்பிட்டு பாருங்க. ஐயா பெரியார் அவர்கள் கடைசி மேடையில பேசினதா எல்லோரும் ரொம்ப புல்லரிச்சு போய் ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஆனா அவர் பயன்படுத்திய வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பதிலா வேற வார்த்தையை பயன்படுத்துறேன். இந்த தமிழர்களை எல்லாம் சூத்திரர்களா விட்டுட்டு நான் சாக போறேன்னு நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு ஒரு உடல் முடியாம இருந்த கடைசி காலத்துல அவர் பேசினது. நான் என்ன சொல்றேன், இந்த திராவிடர்களை எல்லாம் சூத்திரரா விட்டுட்டு நான் சாக போறேன்னு ஏன் சொல்லல? அப்ப சூத்திரர் என்று சொல்லும் போது தமிழர்கள், மத்த இடத்துல எல்லாம் திராவிடர்கள்னு நினைச்சுக்குவீங்களா? ஏன் இந்த வர்ணாசிரமம் என்பது தமிழர்களை மட்டும்தான் சூத்திரன்னு சொன்னுச்சா? அது கன்னடனை சொல்லலையா, தெலுங்கரை சொல்லலையா, மலையாளியை சொல்லலையா, எல்லாரையும் தானே சொன்னுச்சு. அப்ப திராவிடர்களை எல்லாம் சூத்திரர்களாக விட்டுட்டு நான் செத்து போறேன்னு ஐயா சொல்லியிருந்தாருன்னா அவரை நாங்க கொண்டாடி இருக்கலாம். திராவிடம் உண்மைன்னு சொல்லியிருக்கலாம். அது என்ன சூத்திரர்னு சொல்லும் போது மட்டும் தமிழர்களை எல்லாம் சூத்திரர்களா விட்டுட்டு சாகுறேன்னு எனக்கு வருத்தமா இருக்குன்னா, அப்ப நீங்க திட்டமிட்டு தானே இதை பேசுறீங்க அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு வருது. இல்ல அது நியாயமானது கூட. நீங்க சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஐயா இப்ப சமீபத்துல மறைந்த ஐயா அருகோ ஐயாவும் இத பல தடவ சொல்லியிருக்காங்க. அவங்க நேரடியாவே இந்த கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டவங்க. ஈவேரா ஐயாவோட கூட்டங்கள்ல நேரடியா கலந்துக்கிட்டவங்க. அவங்க அடிக்கடி சொல்றது ஒண்ணு. எப்பல்லாம் தமிழர்கள வந்து இழிவுபடுத்தணுமோ, அப்ப வந்து தமிழர்கள்னு சொல்லியே இழிவுபடுத்துறது. எப்பல்லாம் தமிழ் இனத்துக்குரிய பெருமையை பேசணுமோ, அப்ப திராவிட இனத்தோட திராவிடம் அப்படின்னு கொண்டு வந்து ஆமா, அந்த கட்டடக்கலை பெருமைகள சொல்லுகிற போது தஞ்சாவூர் திராவிட கட்டடக்கலை ஆயிருது. கீழடி வந்து திராவிட நாகரிகம் ஆயிருது. மீனவர்கள் மட்டும் தமிழ்நாட்டு மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேல இந்த திராவிடர்கள் தான் தமிழர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல அவங்க ஆட்சி தான் இருந்திருக்கு. மாற்றி மாற்றி திமுகவும், அதிமுகவும் இருந்திருக்கு. அதுல வந்து அம் என்னோட கண்ணோட்டத்துல தமிழர்கள் நெறைய இழந்திருக்காங்க. அத நான் 2 விதமா வைக்கிறேன் உங்கள்ட்ட. என்னன்னா, சில இழப்புகள் வந்து நம்ம மீண்டு வந்துரலாம். சில இழப்புகள் வந்து மீள முடியும். இருந்தாலும் அது ரொம்ப கடினமா இருக்கும் இல்லையா? அப்ப நெறைய இழந்திருக்காங்க அப்படின்றப்ப, நீங்க மீள மீள முடியும் அப்படின்ற இழப்புகள், மீளறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்ற இழப்புகள வந்து சொல்லுங்களேன். இந்த திராவிட ஆட்சியில தமிழ்நாடு இழந்தது. இப்ப இது திராவிட ஆட்சி அப்படிங்கிறதை கடந்து இப்ப நம்ம அதை வந்து ரொம்ப வேறுபடுத்தி பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப திராவிடர்கள் என்று நாம் பிரிக்கிற போது இந்த திராவிட கட்சியில இருக்க எல்லோரும் திராவிடர்கள் கிடையாது. இந்த திராவிட கட்சிக்கு ஓட்டு போடுகிற எல்லோரும் திராவிடர்கள் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல நம்ம சித்தப்பா, பெரியப்பா, மாமா யாரோ ஒருத்தர் இன்றைக்கு இருக்கிற இந்த திராவிட கட்சிகள்ல இருக்கிறாங்க. இந்த திராவிட கட்சியில் பதவிகள்லயும் நிறைய தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்ப எங்க சிக்கல் வருது அப்படின்னா, இந்த கட்சியினுடைய தலைமைகள் இருக்கிறாங்கல்ல, இவர்கள் தமிழர்கள் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள்.
அப்ப என்ன ஆம். சிக்கல் வருது அப்படின்னா, எனக்கு என் தாய் கஷ்டப்படுற போது வலிக்குது. இந்த வலியை ம். என்னால் உணர முடியுது. ஆனால் இன்னொருவருடைய தாய் கஷ்டப்படுறது எனக்கு வெறும் செய்தி தான். ம். அதற்காக நான் வருத்தப்படலாமே தவிர, அந்த வலியை என்னால் உணர முடியாது. இவ்வளவுதான் ம். இதற்கு இருக்கிற ம். வேறுபாடு. அப்ப இந்த தலைமைகள் எல்லாம் யாரோ நம்முடைய தமிழ்நாடு வருத்தப்படுவதும், நம்முடைய தமிழ்நாடு கஷ்டப்படுவதும், தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருவதும் அவர்களுக்கு வெறும் செய்தி. ம். அவ்வளவுதான். அப்படி இருக்கிற போது அவர்கள் எதையும் கட்டுப்படுத்தல. இங்க நடக்கிற ஊழல் லஞ்சத்தை அவர்கள் தடுத்து நிறுத்தல. இதுபோல் எத்தனையோ ஊழல் லஞ்சம் இருக்கிறது. ரூ. 1000 இலவசத்தை, இலவச பொருள்களையும் கொடுத்து நம்மை உழைப்பை விட்டு வெளியேற்றியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான இழப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான ம். இழப்புகளை எல்லாம் சரி செய்வது ஒண்ணும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ம். ஊழல் லஞ்சத்தை தடுத்து நிறுத்துவதையே எல்லாரும் பெரிய கொள்கையா சொல்றாங்க. அது அல்ல. ஒரு தலைவன் நேர்மையானவனா இருந்தான்னா கூட்டம் நேர்மையான கூட்டமா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு திருட்டு கூட்டத்துக்கு தலைவன் திருடனா தான் இருக்க முடியும். ஆம். எல்லாரும் ஆம். திருடனா இருந்து ஒரு உத்தமனை தேர்ந்தெடுத்து வச்சுக்க முடியாது. அந்த கூட்டத்துல ஒருத்தன் தானே வருவான். அப்ப ஒரு ஆம். நல்ல தலைவன் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டான்னா, இந்த ஊழல் லஞ்சமோ, இந்த இந்த உழைப்பை விட்டு வெளியேறியவர்களை திருப்பி உழைப்புக்கு கொண்டு வருவதோ, மக்களை உழைக்க வைப்பதோ, அவர்களுக்கு தேவையான வேலையை கொடுப்பதோ, மருத்துவத்தை சரி செய்வதோ, இந்த கட்டமைப்புகளை சரி செய்வதெல்லாம் பெரிய கஷ்டம் கிடையாது. இல்லையா? ஆமா. இதை சரி செய்வது ஒரு அதிகபட்சம் ஒரு 10 அல்லது 20 ஆண்டுகள்ல இந்த கட்டமைப்பு சார், அரசியல் சார் விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணிடலாம். ஏன்னா இது மனிதர்களுக்கு உட்பட்டது. இது மனிதர்கள் உருவாக்கியது. அரசியல் என்பது ஆம். மனிதர்கள் உருவாக்கியது. சட்டம் என்பதும், இந்த கட்டமைப்புகள் என்பதும் மனிதர்கள் உருவாக்கியது. இதுல இருக்க பிழைய 10 அல்லது 20 ஆண்டுகள்ல மனிதர்களே சரி செய்து விட முடியும். ஆனால் இங்க இருக்கிற மழையோ, இங்க இருக்கிற காடோ, இங்க இருக்கிற நீர்நிலைகளோ மனிதர்கள் உருவாக்கியது அல்ல. அது இயற்கை கொடுத்தது. இதை அழித்தால் மீண்டும் மனிதர்களால் உருவாக்க முடியாது. ஆம். இல்லையா? அதெல்லாம் ரெனிவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரெனிவபிள் ரிசோர்ஸஸ் என்று இருக்கிறது இல்ல. அப்ப நம்மால் ஆம். மீண்டும் கொண்டு வர முடியாத ஒன்று இல்ல அது. நீங்கள் யோசித்து ம். பாருங்கள். நமக்கு சூரிய வெளிச்சத்துல இருந்து மின்சாரம் கிடைக்குது. அதே நேரத்துல ம். நம்மிடம் திருப்பி கொண்டு வர முடியாத பொருட்களை எரிக்கிறதன் மூலமாவும் நமக்கு மின்சாரம் கிடைக்குது. இப்ப எந்த மின்சாரத்தை ம். நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்பது நம் கைகள்ல தான் இருக்கிறது. மட்டும் இல்லாம ஆற்று மணலை எடுக்கிறோம். ஆற்று மணலை எல்லாம் எடுத்த பிறகு தண்ணிய எப்படி தேக்கி வைக்க முடியும்? தண்ணீர் எப்படி வரும்? இல்லையா? அது தோல் ம். மாதிரி இல்லையா இந்த நிலத்துக்கு? மலைகளை வெட்டி ம். எடுக்கிறோம். மலைகளை வெட்டி எடுத்துட்டா எப்படி மலைகளை வெட்டிய பிறகு, மரங்களை வெட்டிய பிறகு இந்த பூமிக்கு எப்படி மழை கிடைக்கும்? இப்ப ஒரு வெட்டப்பட்ட மலையை எந்த பெரிய ஆட்சியாளனாலும் திருப்பி கொண்டு வர முடியாது. அள்ளப்பட்ட மண்ணை எந்த பெரிய ஆகச்சிறந்த ஆட்சியாளனாலையும் திருப்பி கொண்டு வர முடியாது. வெட்டப்பட்ட மரங்களை வேண்டா நீங்க திருப்பி வைக்கலாம். அது இருந்த மலையை திருப்பி கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்ப இதுபோல் இந்த ஆட்சியாளர்கள், ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இது ஏதோ ஒளிவு மறைவானது இல்ல. ஒரு அமைச்சர் பேசுறாரு. நம்ம ஒரு ஒரு கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகி பேசுறாரு. நம்ம தலைவர் முதலமைச்சரா 11 மணிக்கு கையெழுத்து போட்டா, நீங்க 11:05க்கு வண்டி எடுத்துட்டு ஆத்துல மணல்ல போகலாம். அங்க யாராவது உங்கள தடுத்து நிறுத்தா, அந்த அதிகாரி அந்த இடத்துல இருக்க மாட்டாரு அப்படிங்கிறாரு. நம்ம ஆம். முதல்வர் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் எவனும் ஆத்து மண்ண அள்ள மாட்டான்னு சொன்னா அவன் நல்ல தலைவன். அள்றதுக்கு எவனாவது ம். தடுத்து நிறுத்த வந்தா அவன நாங்க வேற இடத்துக்கு தூக்கி போடுவோம்னு சொல்கிறவர்களை எப்படி நல்ல தலைவர்களாக பார்க்க முடியும்? அப்ப இவர்களால் அரசியல் கட்டமைப்புலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இயற்கை வளங்களை அழித்ததிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த கட்டமைப்பு சார் பிரச்சனைகளை சரி செய்து விடலாம். இயற்கை சார்ந்து இவர்கள் அழித்த எதையும் சரி செய்ய முடியாது. அதுதான் மிக ம். வருத்தத்துக்குரிய உண்மை. இல்லையா? உலகத்தின் எத்தனையோ நாடுகள் இது போல அழிந்து போயிருக்கதை நம்மால் பார்க்க முடியுது. சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒன்றை வளர்ச்சி என்கிற பேர்ல அழிச்சு மீத்தேன் எடுக்கிறோம், ஈத்தேன் எடுக்கிறோம், ஸ்டெர்லைட் இப்படி எல்லாம் சொல்லி இந்த நிலத்தை சுரண்டுகிறார்களே, இதை யாரால் சரி செய்ய முடியும்? இயற்கையே மீண்டும் நினைச்சா மட்டும்தான் சரி செய்ய முடியும். நம் வளங்கள் அ நம் கண் முன்னே திருடு போவதை பார்ப்பதற்கு நாம் சபிக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வளவுதான். ஆம். ஆம். சரியா சொன்னீங்க. தம்பி, இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இத 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 பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றத நம்ம பேச ஆரம்பிக்கும்போது, தமிழர்களே நம்மள்ட்ட கேட்கக்கூடியது என்னன்னா, நீங்க தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றப்ப, நீங்க வந்து மற்ற இன மக்களை நீங்க அரவணைக்க மாட்டேன்றீங்க. மற்ற மதங்களை அரவணைக்க மாட்டேன்றீங்க. அதாவது இன்க்ளூசிவ்னஸ் அது வந்து தமிழ் தேசிய அரசியல்ல இல்ல அப்படின்ற மாரி ஒரு பேச்சு இருக்கு. இப்ப என்னோட பார்வைய நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். அதுலருந்து நீங்க உங்களோட உங்களுக்கு நெறைய தெரியும். நீங்க பேச்சாளர், நீங்க நெறைய வாசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நெறைய தெரியும். இப்ப என்னோட பார்வையில நான் பார்த்தது, நான் வந்து தமிழ் தேசிய அரசியல வாசிச்சது மூலமா, கேட்டது மூலமா, நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சி செயல்பாடுகள், ஆட்சி செயல்பாட்டு வரைவு இதெல்லாம் பார்க்கும்போது, அ எந்த ஒரு குடிகள், அது தமிழர் குடியா இருந்தாலும் சரி, மாற்று இன குடிகளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதமா இருந்தாலும் சரி, எந்த இன மக்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு.
யாரையும் இதுவரைக்கும் தமிழ் தேசிய அரசியல் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல இந்த நிலத்துல பேசுறாங்க. ரொம்ப தீவிரமாவே இருக்கு. ஆனா மாற்று மொழியினரை இதுவரைக்கும் எந்த ஒரு தாக்குதலோ, அவங்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அல்லது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலையும் தமிழ்நாட்டுல நடந்ததில்ல. எல்லாற்றையும் அரவணைக்கக்கூடிய ஒரு அரசியலா தான் நானே தமிழ் தேசிய அரசியலா பார்க்கிறேன். ஆனா இத நம்ம தமிழ் தேசிய அரசியல் பேசினாவே இதுல ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இல்ல, அரவணைப்பு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாங்கு திராவிட கட்சிகள் அல்லது பொதுவான மக்கள் கிட்ட இருக்கு இல்லையா? அத பத்தி நீங்க சொல்லுங்க. அது உண்மையா? அதை எப்படி அணுகணும்? இப்ப அரசியல் என்பதே இந்த இன்க்ளூசிவ்னஸ் அதுலதான் இருக்கு. ஏன்னா யாரையும் தனித்து விட்டு அரசியல் பண்ணிட முடியாது. அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது. அப்ப அரசியல் என்பது எல்லோரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டியது. இப்ப பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க தமிழர்கள் தமிழர்கள்னு பேசுறீங்க. இப்ப மத்த இனத்தை எல்லாம் வெறுக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைப்பாங்க. இப்ப தமிழர்கள்னு பேசி அப்ப தெலுங்கர்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்துறீங்களா? தமிழர்கள்னு பேசுறோம். அப்ப நீங்க மலையாளிகள் மீது வெறுப்பை உமிழ்கிறீர்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, திராவிடர்கள் என்று பேசுகிறவர்கள் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னு பேசியதை விடவா மிகப்பெரிய பிரிவினைவாதத்தை இந்த தமிழ் தேசியம் பேசிவிட்டது? தமிழர்கள்னு நாங்கள் பேசுவது பிரிவினைவாதம் என்றால், வடக்குல இருக்கவன் நல்லா இருக்கிறான். நம்ம வரிய பூரா அவனே எடுத்துக்கிறான். இது நியாயமான குற்றச்சாட்டாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கு திராவிடர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள், தென்னிந்திய மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்று பேசுவது பிரிவினைவாதம்னு நாங்கள் சொன்னா அது சரியா இருக்குமா? அப்ப தமிழ் தேசியம் என்பது பிரிவினைவாதத்துக்கானது அல்ல. ஏன்னா நீங்க பாருங்க, இன்றைக்கு தமிழர்களுக்கு மட்டும்தான் இந்த இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறா நாம் தமிழர் கட்சியில அப்படின்னா இல்ல. ஒரே ஒரு கொள்கைதான் இது நாம் தமிழர் கட்சிக்கானது அப்படின்னு இல்ல. இந்த தமிழ் தேசியத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னா, தமிழர்களுக்கு என்று ஒரு தேசம். இந்த தமிழ் தேசத்திற்குள் யார் வேண்டுமானாலும் வாழலாம். அவரவர்கள் இருக்கிற பகுதியில் அவரவர்கள் ஆளலாம். ஆனால் மொத்த இந்த தமிழ் தேசத்தையும் இந்த தமிழ்நாட்டையும் ஆட்சி செய்கிற பொறுப்பு தமிழர்களிடம் இருக்க வேண்டும். இது ஒரு தவறான கோரிக்கை கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கேரளாவுல ஒரு மலையாளி ஆள வேண்டும் என்பதை ஒரு பிரிவினைவாதமா யாரும் பேசுறது கிடையாது இல்லையா? அப்ப தமிழ்நாட்டை ஒரு தமிழர் ஆள வேண்டும் என்பது எப்படி ஒரு பிரிவினைவாதமா இருக்கும்? தமிழர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா நீங்க எல்லாம் வெளியில போயிருங்க அப்படின்னு யாரும் இங்க சொல்லல. இல்லையா? இன்றைக்கு தமிழர்கள் அல்லாத குடிகளுக்கும் இங்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியிலிருந்து. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இல்லாத ஒரு பார்ட்டினா ஒரு மரத்துக்கு மாநாடு நடத்துமா? நீங்க மனிதர்களை அரவணைக்கிறதை பத்தி பேசுறீங்க. ஆனால் ஒரு காக்கை நீங்க யோசிச்சு பாருங்க, கடுமையான தேர்தல் களம். இந்த கடுமையான தேர்தல் களத்துல ஒரு தலைவன் ஒரு பிரசன்டேஷன் பண்ணி, ஆடு, கோழி எப்படி பாதிக்கப்படுது? இதை எப்படி நம்ம வளர்க்கிறது? இந்த மரங்களை எப்படி பாதுகாக்கிறது? கடலை எப்படி பாதுகாக்கிறதுன்னு இப்படி பேச முடியாத உயிர்களையும் அரவணைத்துக் கொள்கிற ஒரு ஒரு கொள்கையை மக்களை பிரிவினைவாதத்தை நோக்கி இழுக்குது அப்படின்னு சொல்றது, அது ஒரு எந்த நியாயமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டாகத்தான் நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரை, நான் பார்த்தவரை, நான் கேட்டவரை தமிழ் தேசிய அரசியல் என்பது எல்லோரையும் அரவணைக்கிற அரசியலாக இருக்கிறது. அதான் அவர் ரொம்ப தெளிவாக சீமான் அவர்கள் சொல்றாரு. எல்லாரும் ஒண்ணா நிப்போம். ஆனா நாங்க தான் முன்னால நிப்போம் அப்படிங்கிறது. இது ஒரு பெரிய தவறா நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, கட்டபொம்மன் என்ற ஒரு தலைவன் இருந்தான். கட்டபொம்மன் தமிழன் கிடையாது. ஆனால் நாங்க கொண்டாடுறோமே கட்டபொம்மன. அப்ப எங்களுக்கு அவர் தமிழனா இல்லையாங்கிறது இல்ல பிரச்சனை. தமிழ்நிலத்துக்கு அவர் என்ன பண்ணாருங்கிறது பிரச்சனை. கட்டபொம்மனும் தலைவனும் நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு கட்டபொம்மனை தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டின் ஒரே மன்னன் கட்டபொம்மன் சொன்னா நாங்க எதிர்ப்போம். அப்படித்தான் பெரியாரையும் எதிர்க்கிறோம். பெரியார் ஒரு ஆளுமை என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு அறிஞர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெரியார் மட்டும்தான் தமிழினத்துக்கான அறிஞர்ங்கிறதுலதான் பிரச்சனை. தமிழர்கள் வாழ்கிறது மற்றவர்களும் இங்கு வாழ்வார்கள் பிரச்சனை இல்லை. நாங்க தான் ஆளுவோம்னு மற்றவர்கள் சொல்றதுதான் பிரச்சனை. எல்லோரும் சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கொள்கை. தமிழ் தேசியத்தினுடைய கொள்கை. தமிழர்களுடைய கொள்கையும் அதுதான். தமிழர்கள் யாரையும் அடிச்சது கிடையாது. தமிழர்கள் யாரையும் விரட்டினது கிடையாது. தமிழர்கள் யார் மீதும் வெறுப்பானது கிடையாது. எங்கு காயம்பட்டாலும் தமிழர்கள் தான் வருத்தப்படுகிறார்கள். இந்த தமிழர்களை பார்த்து பிரிவினைவாதிகள்னு சொல்வதை விட பெரிய வேடிக்கை ஒண்ணுமே கிடையாது. சரியா சொன்னீங்க. சரியா சொன்னீங்க. இப்ப நடிகர் விஜய் தாவேகா அவரோட அந்த அரசியல் வருகை, அந்த கட்சியோட தொண்டர்கள், ரசிகர்கள் இதெல்லாம் நீங்க பாத்துட்டு தான் வரீங்க இல்லையா? கடந்த ஒரு 2 ஆண்டுகளா அவங்க என்ன பண்றாங்க, இப்ப தேர்தல் நேரத்துல என்ன பண்றாங்கன்றத பாத்துக்கிட்டே வரீங்க. ஒரு இளைஞரா நீங்க தமிழ் தேசிய அரசியலை எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி, அதுக்கு ரசிகர்கள் இப்படி இருக்கிறத பார்த்து நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குதா தமிழ்நாட்டுல அப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்களா? இல்ல இதை எதிர்பார்த்த ஒண்ணுதான், இதையும் கடந்துதான் தமிழ் தேசியர்கள் வேலை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கு? அவங்க தன்னோட டேக்ல என்ன பயன்படுத்துறது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறாங்க. எம்ஜிஆரை குறிப்பிட்டு சொல்றாங்க. அவர்கள் எதை குறிப்பிட்டு ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியல. நானும் சொல்கிறேன் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். என்ன காரணம்னா,
எம்ஜிஆர் எந்த காலகட்டத்தில் ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த காலகட்டத்தில் திமுகவின் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது. இந்த வெறுப்பை தமிழ்நாடு முழுக்க ஐயா காமராஜர் போய் அரசியல் படுத்துகிறார். திமுக ம். செய்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டுகிறார். அப்ப தமிழ்நாடு முழுமைக்கும் போய் ஐயா காமராஜர் ஒரு அரசியலை கட்டமைக்கிறார். இந்த காமராஜர் பேசிய அரசியலை திடீர்னு எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து இவரு பயிரை நட்டு, இவர் எல்லாம் பண்ணி விதை போட்டு, இவர் தண்ணி ஊத்தி எல்லாம் பண்ண உடனே பயனை அவர் அனுபவிச்சுக்கிறார். உங்களுக்கு ம். புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப புரியுது. எல்லா உழைப்பையும் ஐயா காமராஜர் போட்டாரு. கரெக்ட்டா அந்த நேரத்துல வந்து எம்ஜிஆர் அதற்கான பலனை அனுபவித்தார் அப்படிங்கிறத நான் பார்க்க முடியாது. அதுக்கு பின்னாடி எம்ஜிஆருடைய பெரிய உழைப்பு இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த வெற்றி என்பது ஐயா காமராஜர் அவர்கள் திமுகவுக்கு எதிராக செய்த பிரச்சாரத்தை ஐயா எம்ஜிஆர் பயன்படுத்திக் கொண்டார் அப்படிங்கிறத தான் நம்மால் பார்க்க முடியுது. அதே போல் இன்றைக்கு ஒரு சூழல் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். யோசிச்சு பாருங்க. ம். திராவிட இயக்கத்தையும் ஐயா பெரியாரையும் யாராலும் எதிர்க்க முடியாதுங்கிற ஒரு மிகப்பெரிய பின்பம் இருந்தபோது அதை இந்த நாம் தமிழர் கட்சி உடைச்சது. ஆமா. பேச பயந்த காரியங்களை எல்லாம் பேசினாங்க இல்லையா? ஐயா கலைஞரை ம். பத்தி பேசினாலே தப்பு. கலைஞர்ங்கிறத தாண்டி கருணாநிதினு சொன்னா தப்பு. பெரியார்ங்கிறத தாண்டி ஈவேரான்னு சொன்னா தப்பு. அண்ணாங்கிறத தாண்டி அண்ணாதுரைன்னு சொன்னா தப்பு. இதெல்லாம் செய்வது ஏதோ ஒரு பாவம் போல வச்சிருந்தாங்க. பேசுவதே ம். தவறு போல, பேசுறவன் முட்டாள், பேசுறவன் தமிழனே கிடையாதுங்கிறது மாதிரி எல்லாம் இருந்த பின்பத்தை எல்லாம் உடைச்சு மக்களை தமிழ் தேசியத்தை நோக்கி ஒரு மாற்று அரசியலை நோக்கி இழுக்கிற போது இவருடைய வருகை இதை பாதிக்கும்னு நான் சொல்லல. ஆனால் இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இல்ல. முழுமையாக இந்த ஆமா. ஓட்டை பாதிக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மாற்றத்தை நோக்கி போகிற இந்த சமூகத்தை ஒரு தவறான வழிநடத்தல் வேற திசைக்கு கொண்டு போயிடலாம் இல்லையா? இப்ப ஆமா. யோசிச்சு பாருங்க. இப்படி வருகிற விஜய் அரசியலுக்கு வந்ததே தப்பு அப்படின்னு சொல்லல. அவர் வருகிற போது ஒரு கொள்கையை சொல்லிட்டு அரசியலுக்கு வரணும்ல. தமிழ் தேசியமா, ம். திராவிடமா? தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள்னா, இது இது இதை எப்படி நாம பார்க்கிறது? நீங்க வந்து இத பொருத்தியே பார்க்க முடியலையே. தமிழ் தேசியத்தையும், திராவிடத்தை 2 கண்கள்னு நான் சொல்லி, அப்ப உங்களுக்கு இந்த ஓட்டு வேணும், அந்த ஓட்டு வேணும். மக்கள் வெறும் ஓட்டு தானே உங்களுக்கு. அப்ப ஆ. மாற்றம் அப்படின்னு ஒண்ணு நடக்க போற போது, இது போன்ற ஒரு அரசியல் வருகை, இப்படிப்பட்ட ஒரு தவறான பாதையை நோக்கி மக்களை வழிநடத்தி கொண்டு போறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். ஏன்னா, இங்க மட்டும் தான் ஒரு திரைக்கவர்ச்சி அப்படிங்கிறது எல்லாவற்றையும் மாத்திரும் அப்படின்னு நம்புறாங்க. தன்னுடைய ம். நடிகன். இவர்களுக்கும் இந்த இந்த இது விஜய் வந்தா எல்லாத்தையும் மாத்திருவாரு. படத்துல வர்ற மாரி ஒரே நாள்ல எல்லாத்தையும் ஒரே கையெழுத்துல மாத்திருவாருன்னு சொல்லி குதிச்சு ஓடுறவங்களுக்கும், சக்திமான் காப்பாத்துவாருன்னு மொட்டை மாடியில இருந்து குதிக்கிறவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு தலைவன் வர்றான். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான். கொள்கை சொல்லல. என் கட்சியில சேருங்க. அப்படின்னோனே லட்சக்கணக்கான பேர் போய் இதுல பதிவிடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அன்னைக்கே அவருடைய ரசிகர்கள், உங்க கொள்கைய சொல்லுங்க சார். அப்புறம் நாங்க சேர்ந்துக்கிறோம்னா, விஜய் அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருந்திருக்கும். நம்ம தொண்டர்கள்லாம் கேள்வி கேட்கறாங்க. அப்ப நாம சரியா நடக்கணும்னு. இவர்கள் எல்லாம் போய் சேர்ந்தோனே, இவனா கேள்வி கேட்க போறாங்கிற மெதப்பு அவருக்கு வந்துருமா இல்லையா? அந்த மெத்தனம் அவருக்கு ஆமா. வந்துருமா இல்லையா? அப்ப இவர்களும் கேள்வி கேட்க தயாரா இல்லை. அவரும் பதில் சொல்ல தயாரா இல்ல. அரசியல் என்பது ஒரு வேடிக்கை பொருளாக மாறிவிட்டது. அதான் ஒரு கவிதை சொல்றாங்க. உழைத்தேன் ஊதியம் கிடைக்கவில்லை. உழைப்பதைப் போல நடித்தேன் விருதே கிடைத்தது. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமையாக இருக்கிறது. இப்போ உழைப்பவர்கள் ஒரு பக்கம் காமெடியன்கள் போல பார்க்கப்படுவதும், நடிப்பவர்கள் ஒரு பக்கம் தலைவர்கள் போல பார்க்கப்படுவதும் தான் இன்றைக்கு மிகப்பெரிய வருத்தமான சூழ்நிலையா இருக்கு. அது அது அதுதான் இன்றைக்கு ஒரு ஒரு கெடு வாய்ப்பு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு அரசியலுக்கு வந்தது தமிழ்நாட்டு அரசியலுக்கே ஒரு கெடு வாய்ப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. சரியா சொன்னீங்க. இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வர்றது, தமிழ் தேசிய பேரியக்கத்தோட தலைவர் ஐயா மணியரசன் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. கருணாநிதியும், ஜெயலலிதாவும் அ உளவியல் துறையில பேராசிரியர்களா இருக்க வேண்டியவங்க அப்படின்னுவாங்க. அவங்க அரசியல்வாதிகள தாண்டி அவங்க வந்து உளவியல் துறையில பேராசிரியர்களா இருக்க வேண்டியவங்க அப்படின்னுவாங்க. ஏன்னா, மக்களோட உளவியல், இவனுக்கு இது போதும். இவன் இவ்வளவுதான் அப்படின்றத தெரிஞ்சு அவனுக்கு இலவசங்கள், கவர்ச்சியான பேச்சு, இந்த மாதிரி செஞ்சே தமிழ்நாட்டை வந்து இந்த நிலைமையில வச்சிருக்காங்க அப்படின்றது. அத வந்து ரொம்ப தெளிவா, நீ அரசியல்ல நடிக்கிற, நான் என்னோட தொழிலே நடிப்பு தான். அப்படின்றத எடுத்துக்கிட்டு நடிகர் விஜய் வந்து இந்த மக்களுக்கு இவ்வளவு இருந்தா போதுன்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரி கொள்கையே இல்லைனாலும் அவன் வரிசையில வந்து நிப்பான் பாரு. நான் நான் வந்து எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் சொல்லலைனாலும் நான் தான் தலைவரா வரணும்னு சொல்லுவான் பாரு அப்படின்றத வந்து மீண்டும் ஒரு முறை இந்த தமிழர்களோட உளவியலை வந்து வெளிச்சமிட்டு காட்டினவர் வந்து விஜய். இத பார்க்கும்போது கூடுதலா தமிழ் தேசியர்களுக்கு தான் கூடுதல் பொறுப்பு இருக்கு அப்படின்றது என்னோட கருத்து. அஹ் நல்லது. இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி தம்பி. இந்த தமிழ் தேசிய அரசியல வந்து இளைஞர்கள் பேசுறாங்க. இந்த தமிழ் தேசிய பேரியக்கம், நாம் தமிழர் கட்சி இதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்களும் அதுக்கு உழைக்கிறாங்கன்றது ஒண்ணு. இத தாண்டி அ ஈழத்துல நடந்த அந்த ஒரு இன அழிப்பு.
இந்த தமிழ் தேசியம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் இந்த அளவுக்கு எழுச்சியோட இருக்குன்னா அதுக்கு 2009 ஈழத்தமிழர்கள் அந்த உயிரிழப்பு, அந்த ஒரு ஒரு இன அழிப்பு வந்து ரொம்ப முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்களோட பார்வையில இந்த ஈழ போராட்டம், தலைவரோட ஈகம் இதெல்லாம் எந்த அளவுக்கு தமிழர்களுக்கு தேவை, ஏன் படிக்கணும், ஏன் அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? யூதர்கள் ஹிட்லரால் அழித்தொழிக்கப்பட்டார். அது ஒரு கொடுமையான சம்பவம். அது பின்னாடி பெரிய வரலாறு, அதை நாம் பார்க்க வேண்டாம். அதை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இப்போதைக்கு அதை பார்க்க வேண்டாம். இப்ப இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க, ஹாலகாஸ்ட் மியூசியம் என்ற ஒரு மியூசியத்தை உருவாக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஹிட்லர் இந்த மாதிரி ஒரு அறைக்குள்ள போட்டுதான் நம்மை கொடுமைப்படுத்தினார். இது போல நம்முடைய இனம் அழித்து ஒழிக்கப்பட்டது அப்படின்னு வளரும் தலைமுறை பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பெரும் கொடுமையை நம்முடைய இனம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிற வரலாறை சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு மியூசியத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்படி உலகத்தின் எல்லா இனங்களும் தங்களுடைய வரலாறை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டே போகிறது. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், தமிழர்களிடம் 1000 ஆண்டு வரலாறு அப்படின்னு கேட்டா என்ன இருக்கு? தமிழர்கள் வரலாற்றை எழுதவே இல்லை என்பது ஒரு வேதனைக்குரிய உண்மை. ஏன்னா நம்மிடம் வெறும் லிட்ரேச்சர் தான் இருக்கு, இலக்கிய சான்றுகள் தான் இருக்கே தவிர எழுதப்பட்ட வரலாறு என்று எதுவுமே கிடையாது. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அதற்கு பிறகு வந்த வரலாற்றையும் வெவ்வேறு திரிவுகள்னால நாம் மறந்து விடுகிறோம். இப்ப ஈழத்தை நாம் பார்க்கிறோம். இப்ப தமிழ் ஈழத்துல இப்ப நிறைய பேருக்கு ரொம்ப சாதாரணமா நிறைய பேர் பேசுற போது நமக்கு வருத்தமா இருக்கும். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க தமிழர்கள் ஸ்ரீலங்காவுக்கு போனாங்க, ஸ்ரீலங்கன்ஸே அவங்க ஆளணும்னு நினைச்சாங்க, ஸ்ரீலங்கன்ஸ் விரட்டி விட்டுட்டாங்க. இதை கேட்கிற போது தமிழர்கள் எப்படி இது வரலாறை தெரியாதவர்களாக இருக்கிறார்களேன்னு நமக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா ஈழத்தினுடைய பூர்வகுடி தமிழர்கள் தான், அதற்கு பின்னாடி வந்தவர்கள் தான். ஒரு மன்னனும் அவனுடைய 700 சகாக்களும் நாடு கடத்தப்படுகிறார்கள். அவன் இங்க வர்றான், அங்க வந்து அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது, அதற்கு பிறகு அந்த குழந்தைகள் வந்து சிங்களர்கள் ஆகிறார்கள் என்ற வரலாறு இருக்கிறது. இது தவிர்த்து வேற நிறைய வரலாறுகளும் இருக்கிறது, நாம் பார்க்கிறோம். இப்ப தமிழர்கள் தான் அந்த நிலத்தினுடைய பூர்வகுடிகளாக இருந்திருக்கிறார்கள். நாகர்கள் அப்படின்னு நாம சொல்றோம். தமிழர்கள் தான் ஈழத்தினுடைய பூர்வகுடிகளாக இருந்திருக்கிறார்கள். இப்ப தமிழர்கள் அங்கு வந்தேர்கள் கிடையாது. ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, தமிழர்கள் இங்க போய் இருந்தாங்க, இப்ப பிரச்சனையான போது இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. மலையக தமிழர்கள் வேறு, ஈழத்தமிழர்கள் வேறு என்பதையும் நாம் சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. இது போல நிறைய சிக்கல் இருக்கு. இதை தாண்டி ஈழத்தினுடைய வரலாறை நாம் பார்க்கிற போது ஈழத்தினுடைய வரலாறு 2 பகுதிகளாக இருக்கிறது. ஒன்று ஈழத்து காந்தி ஐயா தந்தை செல்வா அவர்களுடைய தலைமையிலான அமைதி வழி போராட்டம், அதற்கு பிறகு தலைவருடைய தலைமையிலான ஆயுதம் ஏந்திய போராட்டம் அப்படின்னு 2 பகுதிகளாக நாம் பிரிக்கிறோம். ஐயா செல்வா அவர்களுடைய போராட்டம் பயனளிக்கலே அப்படின்னு நாம சொல்லிட முடியாது. ஏன்னா இலங்கையினுடைய கொடியாக சிங்கம் மட்டும் வச்ச கொடியை பதிவிடுறாங்க. இதுதான் இலங்கையினுடைய சுதந்திர இலங்கையினுடைய கொடி என்று சிங்கம் மட்டும் இருக்கிற கொடியை பறக்க விடுகிறது ஈழத்து சிங்களர்களுடைய அரசு. அப்ப அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தந்தை செல்வா அவர்கள் என்ன பண்றாரு, தன்னுடைய மகிழுந்துல நந்தி கொடியை பறக்க விட்டபடி நாடாளுமன்றத்திற்கு போறார். அமைதி வழியில் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார். அதற்கு பிறகுதான் இன்றைக்கு இருக்கிற அந்த ஸ்ரீலங்கா கொடியில தமிழர்களை குறிக்கக்கூடிய செம்மஞ்சள் நிறமும் இஸ்லாமியர்களை குறிக்கக்கூடிய பச்சை நிறமும் இடையில சிங்கமும் இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய வரலாறு. இது போல ஐயா செல்வா அவர்களுடைய போராட்டம் நிறைய பலனை கொடுத்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு கட்டத்தில் அமைதி வழி போராட்டம் பயனளிக்காது என்கிற நிலைமை வருகிறது. அந்த காலகட்டத்தில் தான் தலைவர் ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு ஆயுதம் ஏந்திய போராட்டத்திலும் எத்தனையோ கண்ணியமானவராக தலைவர் இருந்திருக்கிறார். ஏன்னா இவர்கள் பள்ளிகளின் மீது பாஸ்பரஸ் குண்டுகளை போடுகிறார்கள். இவரிடம் விமானம் இருந்தது, இவர் பள்ளிகள் மீது போய் பாஸ்பரஸ் குண்டுகளை திருப்பி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். அப்ப ஒரு கண்ணியமான தலைவனாக இருந்திருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட கண்ணியமான தலைவரிடம், அப்படிப்பட்ட கண்ணியமான இனத்திடம் இந்த உலக சமூகம் கண்ணியமாக நடந்து கொண்டதா அப்படின்னு நான் பார்க்கிறோம். ஆனாதான் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு கவிதை ஐயா பா விஜய் அவர்கள் எழுதின ஒரு கவிதை இல்லையா, பாலச்சந்திரனை பத்தி எழுதுறாங்க. ஒரு சின்ன பையன் பாருங்க, புகைப்படத்தை பார்க்கிற போதே நமக்கு நெஞ்சமெல்லாம் வலிக்கும். எழுதுறாரு, 4 தோட்டா நடுமார்பில் தாங்கி சரிந்து கிடந்தது அந்த சந்தன பிள்ளை, புகைப்படம் கண்டு புகைந்தது நெஞ்சு கூடு, எத்தனை அழுதிருக்கும் அந்த புலி பிறந்த காடு அப்படின்னு எழுதுறாரு. யோசித்து பாருங்கள், 4 தோட்டாவை நடுமார்பில் தாங்கி ஒரு சின்ன குழந்தை இருக்கிற புகைப்படத்தை பார்த்த பிறகும் ஒருத்தனுக்கு நிம்மதியா தூக்கம் வருதுன்னா அவன் தமிழனாக அல்ல, அவன் மனிதனாக இருப்பதற்கே தகுதியற்றான் இல்லையா? அப்ப இந்த வரலாறை எல்லாம் யார் கடத்துவார்? உங்களுக்கு விஜயை தெரிகிறது, அஜித்தை தெரிகிறது, ரஜினியை தெரிகிறது, கமலஹாசனை தெரிகிறது, பாலச்சந்திரனை எத்தனை பேருக்கு தெரியும்? பிரபாகரனை எத்தனை பேருக்கு தெரியும்? இசைப்பிரியாவை எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா? பாருங்க, குட்டிமணி என்ற ஒரு தமிழர் இருக்கிறார். அவர் சிறைப்படுத்தப்படுறார் சிங்கள அரசால.
கடைசி ஆசை என்னுடைய கண் இருக்குல்ல, நான் செத்த பிறகு ஒரு மரண தண்டனை வழங்கப்படுகிறது. என்னுடைய கண்ணை நான் இறந்த பிறகு கண் தெரியாத ஒரு தமிழருக்கு கொடுங்கள். அவர் சுதந்திர ஈழத்தை, தனி ஈழத்தை பார்க்கிற போது என் கண்கள் அவர் வழியாக பார்க்கட்டும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக சிறைக்குள் கலவரத்தை ஏற்படுத்தி அவருடைய கண்ணை நோண்டி கொலை செய்கிறது சிங்கள அரசு. இந்த குட்டிமணியை எத்தனை பேருக்கு? அப்ப திரைக்கவர்ச்சியால் மூழ்கி போய் வரலாறை மறந்தவர்களாக நாம் மாறிவிட்டோம். இதுபோல் எத்தனை தமிழருடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்று. அப்ப இந்த வரலாறு கடத்தப்பட வேண்டும். அப்படி கடத்தப்பட்டால் தான் தமிழர்கள் எத்தனை பெரிய ஈகங்களை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சா இங்க இருக்கிற எல்லோரும் தமிழ் தேசியவாதிகளாக மாறி விடுவார்கள் அப்படிங்கறதுதான் உண்மை. நான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை கடந்து நம்முடைய இனம் வந்திருக்கிறது. கழுத்தில் சாவை ஒரு குப்பையில தொங்க விட்டு என்னுடைய இனம் தெரிந்திருக்கிறது என்று தெரிந்த பிறகு ஒருத்தன் தமிழ் தேசியவாதியாக இல்லாம இருப்பானா? அப்ப திட்டமிட்டு நம்முடைய வரலாறு மறைக்கப்படுவது என்பதே நாம் தமிழர்கள் என்பதை உணராமல் இருப்பதற்காகத்தான். அப்ப தமிழ் தேசியவாதியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், குறைந்தபட்சம் தமிழர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், தமிழர்களுடைய வரலாற்றை படியுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் தமிழர்களிடம் வரலாற்றை பரப்புங்கள் என்பதுதான் என்னுடைய ஒற்றை கோரிக்கை. இறுதியா இது தேர்தல் நேரம்ன்றதுனால நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய அரசியல் இது வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்றத உணர்ந்துதான் செயல்படுறீங்க, நம்ம பார்க்க முடியுது. இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே மாற்றங்களை வந்து ஓவர் நைட்ல சொல்லுவாங்க இல்லையா, உடனே வந்து எல்லாமே மாறிடுமா அப்படின்னா அது வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 60-70 ஆண்டுகளுக்கு மேல நடந்தது வந்து ஓர் இரவுல மாத்திர முடியாது, ஒரு 5 ஆண்டுகள்ல மாற்றிட முடியாது. என்னோட பார்வை வந்து அவங்க அந்த திசையை நோக்கி போறாங்களா, அவங்க என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க, எப்படி வந்து இந்த இதை மாற்றுவாங்க அப்படின்னு அவங்க ஆட்சி செயற்பாட்டு வரைவுல கொடுத்திருக்காங்களோ அந்த திசையை நோக்கி போறாங்களா, அதுல வந்து முன்னேற்றங்கள் நடக்குதா அப்படின்றதுதான் என்னோட பார்வையா இருக்கும். நீங்க தமிழ் தேசிய அரசியலை பாக்குறதுனால, நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாடு இருக்கனால இந்த தேர்தல் தமிழர்களுக்கு எந்த மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்தும்? நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தேர்தல் களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லல, படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு 8% கடந்த வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதுவும் வந்து இந்தியாவை ஆள்வது அப்படிங்கிற தேர்தல்ல ஒரு மாநில கட்சியாக இருக்கிற தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 8% தாண்டிய வாக்குகளை பெற்றிருக்கிறது. இத்தனைக்கும் அந்த முறை புதிதாக அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னம், மைக் சின்னம் கொடுக்கப்பட்டிருந்த போது. அப்ப நாம் தமிழர் கட்சி கிராஜுவலா வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்கிறோம். திடீர் வளர்ச்சி அப்படின்னா அது வீக்கம், வளர்ச்சி கிடையாது. வளர்ச்சி என்பது ப்ராசஸ். ஏன்னா உலகத்தின் அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஒரு மகிழ்ச்சி என்பது, ஒரு கொண்டாட்டம் என்பது, ஒரு அனுபவிக்கப்பட வேண்டியது என்பது வெற்றி கிடையாது, வெற்றியை நோக்கிய பயணத்தின் போது ஏற்படுகிற அனுபவங்கள் தான் அப்படிங்கிறாங்க இல்லையா? அது ஒரு ப்ராசஸ். ஒரு சாப்பாட்டை சாப்பிடுற போது இருக்கிறத விட அதை சமைக்கிறதுக்கான ப்ராசஸ் ரொம்ப அழகானது இல்ல? அந்த ப்ராசஸ், அந்த டைம் ஆஃப் வெயிட்டிங், அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப அழகானது. இன்றைக்கு நான் இது ரொம்ப விலகி போறதா நினைக்காதீங்க, கொஞ்சம் அதை நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இந்த எல்லா இசைக்கருவிகளும் இன்னைக்கு இந்த போனுக்குள்ள வந்துருச்சு இல்லையா? எல்லாத்தையும் ஒரு மொபைல் போன்ல, இது ஒரு சின்ன டேப்ல, இல்ல ஒரு சின்ன சாஃப்ட்வேர்ல வாசிச்சிடலாம். இது ஒரு வளர்ச்சின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த கலைஞர்கள் அந்த கருவிகளை கையாளுற ப்ராசஸ் இருக்குல்ல, ஜாகிர் ஹுசேன் தவேலாவை வாசிக்கிற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸை இந்த கருவியால் தர முடியுமா? இந்த அனுபவத்தை இந்த கருவியால் தர முடியுமான்னா தர முடியாது. அப்ப எது ஒன்றையும் நோக்கிய பயணத்தின் போது இருக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் வளர்ச்சி. அந்த ப்ராசஸ் தான் ப்ராக்ரஸ். திடீர் அப்படின்னு நான் இன்னைக்கு கட்சி தொடங்கினேன், நாளைக்கே நான் முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ப்ராசஸும் இல்ல, அது ஒரு நல்ல ப்ராக்ரஸும் கிடையாது. திடீர் வளர்ச்சி என்பது வீக்கம் தான். இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது சீமான் அவர்களுடைய வார்த்தையிலே சொல்லணும்னா, அவர் இந்த பிபிடி எல்லாம் போட்டு பிரசன்டேஷன் எல்லாம் பண்ணி தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன, அடியால் பொருளாதாரம்னா என்ன, ஒட்டுண்ணி பொருளாதாரம்னா என்னங்கிறதெல்லாம் விளக்கிட்டு வந்து, இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எனக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக இல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எனக்கு ஓட்டு போடாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் இதெல்லாம் தெரியாம நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தான் எனக்கு பிரச்சனைங்கிறார். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம நீங்கள் எனக்கு ஓட்டு நீங்க நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய கொள்கை என்னன்னு தெரியாம நீங்க போடுற ஓட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு தலைவன் சொல்றான்னா, அப்ப அவனுக்கு ஓட்டை விட மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது, ஓட்டை விட அவன் கையில் ஏந்தி இருக்கிற கொள்கை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்னு நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இவர்கள் அதை நோக்கிய பயணத்தில் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, இது வரைக்கும் வாயில சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க விவசாயத்தை
உலக நாடுகள் எல்லாம் செய்வதை போல ஒரு ஐடி நிறுவனத்தை போல விவசாயத்தை செய்வோம். அப்படி அது ஒரு ஒயிட் ம். காலர் ஜாபா விவசாயத்தை மாத்துவோம். மாடு மேய்க்கிறதுனா ஏன் வெயில்ல போய் தூக்கு சட்டி எடுத்துட்டு போய் துண்டை கட்டிட்டு போய் தான் மாடு மேய்க்கணுமா? ஷூ போட்டு, டீ ஷர்ட் போட்டு நாங்க ஒரு ஜீப்ல போய் மாடு மேய்ப்போம். இருக்கிறது. இதை கேட்கிற போது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஆனா உலகத்தின் பல்வேறு நாடுகள்ல இது இருக்கிறது நம்மால் பார்க்க முடியுது. குதிரையில போய் மாடு மேய்க்கிறாங்க. அப்ப பால் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமா இருக்கு. இதெல்லாம் வாயில சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே மத்த கட்சிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ஒரு உட்டோப்பியன் கற்பனையில இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு இது கனவுதான், இது நிஜம் இல்ல அப்படின்னு உடனே என்ன பண்றாங்க, எப்படி நாங்க செய்ய போறோங்கிற ஒரு செயல் திட்டத்தை அது ஒரு வீடியோவா மாதிரி ஒரு பிரசன்டேஷனா மாதிரி இதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை கொடுப்பதை மட்டும்தான் செய்யறாங்களா அப்படின்னா இல்ல. ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் சாதித்ததை விட நாம் தமிழர் கட்சி நிறைய சாதனைகளை பண்ணியிருக்கிறது. நீங்க ரொம்ப குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா பனை விதைகளை நட்டிருக்கிறாங்க, மரங்கள் நடுறாங்க, ரத்தம் கொடுக்குறாங்க. போராட்டத்தின் மூலமாக இன்றைக்கு 8 வழிச்சாலை தடை செய்யப்பட்டது இவருடைய போராட்டத்தின் மூலமாக தான். பரந்தூர் விமான நிலையம் தடுத்து நிறுத்தப்பட்டது இவருடைய போராட்டத்தின் மூலமாக தான் என்றால் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப தாங்கள் ஏந்திய கொள்கைக்கு 100% உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஒரு கட்சி நினைக்கிறது. எங்கள் கொள்கையை ஏற்காதவர்கள் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு ஒரு கட்சி சொல்கிறது. தாங்கள் ஏந்திய கொள்கைக்கு உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்சி. ஓட்டுக்கு பணம் கொடுக்காத ஒரு கட்சி இருக்கிறது இல்லையா? வாக்குக்கு பணம் கொடுக்காத ஒரு கட்சி இருக்கிறது அப்படின்னா, இந்த கட்சிக்கு கொள்கையை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? இல்லையா? கொள்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை தவிர இப்ப அதுதான் ஒருத்தர் பணம் கொடுத்து வர்றவன் திருப்பி அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைப்பானா, மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைப்பானா? அப்ப பணம் கொடுக்காம ஒருத்தன் தேர்தல்ல நிக்கணும்னு நினைக்கிறான்னா அவன் நிச்சயமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறான். இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறது இல்ல, இந்த கடந்து வந்ததில் நிறைய பாடங்களை கற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக நாங்க எப்படி நடத்த போறோம், எப்படி பண்ண போறோங்கிற வரைவு வரைக்கும் கொண்டு வந்து எங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு திரையிட்டு காட்டும் அளவிற்கு அவர்கள் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அது இன்னைக்கு திடீர்னு வந்தது இல்ல. இந்த 8 ஆண்டுகளுடைய காத்திருப்பு தான் இந்த நமக்கு இந்த அவுட்புட்ட குடுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப நாளைக்கே ஜெயிச்சு இந்த 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 வரப்போற தேர்தல்ல அவர் முதலமைச்சராகி, அடுத்த வருஷத்துல இந்தியாவை தமிழ்நாட்டை சிங்கப்பூர் மாரி மாத்திருவாரு. அப்படிங்கிறது இது வந்து வெறும் வேடிக்கைக்கு நாம் பேசலாம். ஆனால் உண்மையான வாதம் என்பது ஒருவேளை ஒரு முதலமைச்சர் ஆனால் கூட இந்த 5 ஆண்டுகள் இல்ல, அடுத்த 5 ஆண்டுகள் வந்தால் தான் தமிழ்நாட்டை சிங்கப்பூர் மாதிரியான ஒரு நல்ல ஒரு நல்ல இடமா, ரொம்ப வளர்ச்சி வாய்ந்த ஒரு இடமா மாத்தணும்னா குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தேவை இல்லையா? அந்த குறைந்தபட்ச 10 ஆண்டுகள் எடுக்கும். ஆனால் அந்த 10 ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சியின் கையில் இருந்தால் நிச்சயமாக இந்த மாநிலம் ஒரு ஆகச்சிறந்த மாநிலமாக, இந்தியாவிற்கு ஒரு முன்னோடி மாநிலமாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நல்லது, நல்லது. ரொம்ப நன்றி தம்பி. உங்களோட கருத்துக்களையும், உங்களோட நேரத்தையும் என்ட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட முன்னெடுப்புகள் எல்லாமே வந்து வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். நம்ம மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது சந்திப்போம். நன்றி. ரொம்ப நன்றி. நான் உங்களுடைய இந்த வலை தொலைக்காட்சியை நானும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். நிறைய பேரை நீங்க தேடி தேடி போய் உங்களுடைய இந்த மெனக்கெடல் இருக்குல்ல, அது நான் ரொம்ப வியந்து பார்க்கிறேன். ஏன்னா, ஒரு பொது காரியத்தை செய்தல். ஏன்னா, உங்களுக்கு இதுல எந்த ஒரு லாபமோ, ஒரு உள்நோக்கமோ கிடையாது. நீங்கள் ஒரு பொது காரியத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, நீங்க நிறைய முறை தொலைபேசியில அழைச்சு, என்னுடைய இப்ப யார் யாரெல்லாம் நேர்காணல் செய்கிறீர்களோ, அவங்களோட ஓய்வு நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அவருடைய வசதிக்கு ஏற்ப அதை பண்ணணும். 4 கருத்தை ஊருக்கு நல்லது சொல்வேன்னு பாரதி சொல்ற மாரி 4 பேருக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, நீங்கள் செய்கிற இந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 பாராட்டுக்குரியது. அதனால என்னுடைய வாழ்த்துக்களும், பாராட்டுக்களும். நீங்க தொடர்ந்து நிறைய பேரை நேர்காணல் செய்யணும். நிறைய நல்ல கருத்துக்களை பரப்பணும். உலகத் தமிழர்கள் எல்லாம் பார்க்கிற ஒரு வலை தொலைக்காட்சியாக இந்த சிந்திக்க துணிக வர வேண்டும். நிறைய நல்ல கருத்துக்களை பரப்ப வேண்டும் அப்படின்னு நான் இயற்கையை, இறையை வேண்டுகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி தம்பி. உறுதியா. நன்றி.